உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று ஆன்மீக தேடலில் நாம் பார்க்க போகும் சித்தர் சுந்தரானந்தர். இவருடைய மூலமந்திரத்தை பார்ப்போம். ஓம் ஸ்ரீம் ஆம் ஓம் ஸ்ரீ சுந்தரானந்த சித்த சுவாமியே போற்றி. மிகவும் அழகான தோற்றத்தை கொண்டவர் என்பதால் சுந்தரானந்தர் என்ற பெயர் பெற்றார். கிஷ்கிந்தையில் வாழ்ந்த நவகண்ட ரிஷியின் பேரன் என்று போகர் கூறியுள்ளார். இவருக்கு வல்லபை சித்தர் என்ற பெயரும் உண்டு. தன் இளமை காலத்தில் பெற்றோரின் விருப்பப்படி திருமண வாழ்க்கையை மேற்கொண்டார். பின்னர் சட்டை முனியால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடன் சென்றார். இவர் அகத்தியர் வழிபட்ட லிங்கத்தை பெற்று அதை சதுரகிரியில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். அத்துடன் பலருக்கும் பல விதங்களில் துன்பங்களை தீர்த்து வந்தார். அப்பொழுது மதுரையை அபிஷேக பாண்டியன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு இந்த சித்தரை பற்றிய செய்தி கிடைத்தது. உடனே சேவர்களை அனுப்பி அவரை உடனே பணியாளர்களை அனுப்பி அவரை அரசவைக்கு அழைத்து வர தெரிவித்தான். பொதுவாக சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள் ஆகியோர் இருக்குமிடம் சென்றுதான் வழிபட வேண்டும். ஆனால் மன்னன் தன் அதிகாரச் செருக்கினால் அவரை அழைத்து வர கட்டளையிட்டான். அவனுடைய அதிகாரச் செருக்கை அடக்க சித்தர் விரும்பினார். தன்னிடம் வந்த சேவர்களிடம் தான் வர இயலாது என்று சித்தர் தெரிவித்து விட்டார். அத்துடன் அவர்களிடம் சித்தர், எனக்கு அரசரால் ஆகப்போவது எதுவும் இல்லை. நான் என்கின்ற மமதையால் செயல்படும் அரசரால் ஆகிவிடப் போவது எதுவும் இல்லை. குழப்பமிக்க உங்கள் அரசரால் ஆனது எதுவும் இல்லை. அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி போய் சித்தர் கூறியதை அப்படியே பாண்டிய மன்னனிடம் கூறினார்கள். மன்னன் யோசித்தான். ஆனால் எதுவும் இல்லை, ஆகிவிடப் போவதும் இல்லை, ஆவதும் ஏதும் இல்லை. முக்காலங்களையும் குறிக்கும் இதன் பொருள் என்ன? அவன் மனம் சிந்திக்க ஆரம்பித்தது. ஆனால் விடைதான் கிடைக்கவில்லை. மன்னன் விடை தேடி கொண்டிருந்தான். ஒரு நாள் மன்னன் மீனாட்சி அம்மன் கோயில் தரிசனத்திற்கு சென்றான். அங்கு சித்தர் சுந்தரானந்தரும் அங்கு சென்றிருந்தார். இருவரும் எதிரெதிரே சந்தித்து கொண்டனர். மன்னன் கேட்டான், நீர்தான் மாயங்கள் செய்யும் அந்த மாயாவியா? சித்தர் கூறினார், கேள்வியே தவறாக உள்ளதே. நான் செய்வது சித்த சாகசங்கள், இவை மாயங்கள் அல்ல. பஞ்சபூதங்களையும் உணர்ந்த பிரபஞ்ச நியதிக்கேற்ப அவற்றை வசப்படுத்தி செய்யப்படுபவை. மன வலிமையுடைய எவ்வித அகங்காரம், ஆணவம் போன்றவை இல்லாதவர்கள் யாராலும் இதை செய்ய முடியும். நீ வேண்டுமானால் எனக்கு ஒரு சவாலை ஏற்படுத்தி நான் அதை வெற்றிகரமாக முடித்து காட்டி நான் செய்வது சித்த சாகசங்கள் என்பதை நிரூபிக்கின்றேன் என்றார். பாண்டிய மன்னன் நின்ற இடத்திற்கு அருகில்தான் ஆலய விமானத்தை தாங்கி கல்யாணை நின்று கொண்டிருந்தது. மன்னன் சித்தரை நோக்கி கூறினான், இந்த கல்யாணையை உயிர் யானையாக்குங்கள் பார்ப்போம். பாண்டிய மன்னன் கையில் ஒரு சேவகன் கரும்பு ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தான். சித்தர் கூறினார், பாண்டியனே, நீ அந்த கல்யாணை அருகே செல். மனதை ஒருமைப்படுத்தி ஓம் நம சிவாய சொல்லிக்கொண்டு சிவபெருமானை வழிபடு. கல்யாணை எனக்காக உயிர் பெறும் என்றார். சித்தர் கல்யாணையை நோக்கினார். கல்யாணைக்கு உயிர் வந்தது. அது பாண்டியன் கையில் இருந்த கரும்பை இழுத்து தின்றது. அவன் கழுத்தில் இருந்த முத்து மாலையையும் எட்டி பறித்தது. பாண்டிய மன்னன் ஆடிப்போனான். அவன் இந்த ஆச்சரிய நிகழ்வை எதிர்பார்க்கவில்லை. அப்படியே சுந்தரானந்தர் காலில் விழுந்து கண்ணீர் விட்டான். அவரை சோதித்து அதற்கு வருத்தப்பட்டான். தனக்கு பிள்ளை பேறு வரம் அருள வேண்டினான். சிவன் அருளால் அது கிடைக்கும் என சுந்தரானந்தர் ஆசி கூறினார். அவன் கழுத்தில் யானை மாலையை திரும்ப சூட்டிவிட்டு அந்த உயிர் யானை மறுபடியும் கல்யாணையாக மாறிவிட்டது. சுந்தரானந்தர் ஆளவாயன் திருசன்னதிக்குள் நுழைந்து மறைந்து விட்டார். சுந்தரானந்த சித்தரின் அருள் வேண்டி அவரை வணங்குவோம். அவருடைய மந்திரங்களையும் போற்றிகளையும் தினமும் கூறுவோம். நம் குறைகளை அவரிடம் மனமுருக தெரிவித்து வேண்டிக் கொள்வோம். எல்லா குறைகளையும் அவர் கட்டாயம் நீக்குவார். எல்லா நிலைகளையும் அவர் நமக்கு துணை இருப்பார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் இவருக்கு தனி சன்னதி உள்ளது. எல்லாம் அல்ல சித்தர் என்ற திருப்பெயரோடு இவர் இங்கே குடிகொண்டுள்ளார். வேண்டிக் கொண்டது கிடைத்ததும் மலர்கள் இவருக்கு பிடித்தது என்பதால் பூக்கொட்டாரம் போடுவது என்ற மலர் வழிபாடு செய்து வருகிறார்கள். இவர் இயற்றிய நூல்கள் சுந்தரானந்தர் காவியம், சுந்தரானந்தர் விஷ நிவாரணி, சுந்தரானந்தர் வாக்கிய சூத்திரம், சுந்தரானந்தர் வைத்திய திரட்டு, சுந்தரானந்தர் கேசரி, சித்த ஞானம், தீட்சா விதி, பூசா விதி, அதிசய காரணம், சிவயோக ஞானம், மூப்பு, தண்டகம் ஆகியவை. இவருடைய 16 போற்றிகள். ஒளி பொருந்தியவரே போற்றி. ஓம் கம் நம் பீஜாட்சரத்தை உடையவரே போற்றி. லோகக்ஷேம சித்தரே போற்றி.
யோக மூர்த்தியே போற்றி, அவதார புருஷரே போற்றி, அபயம் அளிப்பவரே போற்றி, சிவயோகியே போற்றி, இந்திரனுக்கு அருளியவரே போற்றி, ஜடாமுடி பிரியரே போற்றி, சகல சித்திகளையும் உடையவரே போற்றி, சூட்சுமமாக சஞ்சரிப்பவரே போற்றி, சுகங்களை தருபவரே போற்றி, தாய்போல் காப்பவரே போற்றி, தண்டனைகளை நீக்குபவரே போற்றி, தைரியத்தை கொடுப்பவரே போற்றி, சித்த மருத்துவ தெய்வமே ஸ்ரீ சுந்தரானந்த சித்தரே போற்றி போற்றி போற்றி. இவரை வழிபட கிடைக்கும் பலன்கள்: வறுமை நீங்கும், செல்வம் கிடைக்கும், வயிறு குடல் தொடர்பான நோய் நீங்கும், தீய பழக்கங்கள் அகலும், மந்தத்தன்மை நீங்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏற்படாது, வேலை கிடைக்கும், சித்த பிரமை நீங்கும். மீண்டும் மற்றுமொரு ஆன்மீக தேடலில் சந்திப்போம். வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்.